குறைஞ்சபட்சம் மாதரா கண்டிப்பா இறந்திருப்பான். எல்லாத்தையும் வந்துட்டானே வந்து தொலைஞ்சிட்டானே. ஹாய்மா, நருட்டோ சுப்பிட்டன் தமிழ் எபிசோட் நம்பர் 253வது எபிசோட். ஆமா, செம்மையா போயிட்டு இருக்குது. மதரா உச்சிகா கோனான் இந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு எதிர்பார்க்கல. கோனான் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஃபுல் ரியாக்ஷன் வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆஹா, வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். ஆனா இவன் பவர்ஃபுல்லான ஆளாச்சே, இவளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஒரு கை பவர் கம்மியா இருக்குல்ல, அவங்க இழுக்குதுவாரு அப்படியே. உன்னால தப்பிக்க முடியாது. அவ வெடிக்க வைக்க ட்ரை பண்றா பேப்பர் பாம்பு வச்சு. ஆனா இவன் தடுக்கிறேன். ஆஹா, இவன் உடம்ப விட்டு அங்கிட்டு ஓடி இருக்கு. வேற ஒரு ஆளையோ பொருளையோ நீ இழுக்கிறத விட உன்னை டிரான்ஸ்போர்ட் எனக்கு கூடவே இருந்ததால உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் மட்டும் இந்த வெடி விபத்துல இருந்து தப்பிக்காம மாட்டிருந்தேன்னா நிச்சயமா அதோட விளைவுகள் போடு. எவ்வளவு உன்னை சாகடிக்கணும்ன்ற ஒரே குறிக்கோளுக்காக 600 பேப்பர் பாம்பை நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவே தொடர்ச்சியா 10 நிமிஷத்துக்கு வெடிச்சிட்டு இருக்கும். பட்டாசு வெடிச்ச மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே. பேப்பர் பாம்பு அவன் வந்து இறந்த ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி பொம்மை கிடையாது. அவனை குத்திடுவாங்கல்ல. என்ன ஆனாலும் சரி, நீயும் கொனானும் உயிரோட இருக்கணும். இதுலதான் நான் நீ அதை எப்படி பாக்குறேன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க விருப்பத்துக்காக தான் அவங்க உயிரை விட்டாங்க. அதுல குறுக்கிட நான் அனுமதிக்க மாட்டேன். எவ்வளவு வெறித்தனமா இருக்கா அவன் நண்பர்கள். என்னோட சீக்ரெட் பேப்பர் எமிசரி ஜுட்சு பாதிலே நின்னுடுச்சு. அதுக்கு இவ்வளவு சக்கரா தேவைப்படும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஆனா குறைஞ்சபட்சம் மாதரா கண்டிப்பா இறந்திருப்பான். எல்லாத்தையும் வந்துட்டானே வந்து தொலைஞ்சிட்டானே. முடிஞ்ச அவசியம் எங்க இறந்து போயிட்டாங்க. அவளுக்கு பவர் அப்படியே குறைஞ்சிருக்கு. கத்தி வச்சு குத்திட்டாங்க. முன்னாடி வந்து குத்திட்டானே. உச்சிஹாவோட ஒரு ஃபார்பிடன் ஜுட்சு இருக்கு. அதோட யூசர் இல்லூஷனையும் ரியாலிட்டியும் ஒன்னு சேர்க்க தன்னோட கண் பார்வையை தியாகம் செய்ய வேண்டியது. உச்சிஹா அண்ட் சிஞ்சு இந்த ரெண்டு பவர்களையும் ஆடக்கணும் கச்சிதமா ஹேண்டில் பண்ண முடியும். உச்சிஹா செஞ்சு அவங்க 2 பேர் பவர்ஸையும் ஒன்றிணைக்கணுமா? ஆனா அது 6 பார்ட்ஸ் உடைய பவர்ஸ். நீ என்னோட முன்னாள் காம்ரேடுங்கிறதுனால நான் யார் என்னங்கறத உங்ககிட்ட கொஞ்சம் சொன்னா தப்பு இல்லையோன்னு தோணுது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அந்த டெய்ல்டு பீஸ்ட். சேஜ் 10 டெய்ல் பீஸ்டோட சக்கரால இருந்து லைட்டையும் ஷேடோவையும் பயன்படுத்தி தான் 9 டெய்ல் பீஸ்ட்ங்கிற ஒண்ணு உருவாக்குனாரு. அந்த ஜுட்சுக்களை பயன்படுத்தி கனவுகளை நிஜமாக்க முடியும். இந்த உலகமே ஹாஷிராமா சிஞ்சு கிட்ட மாதரா உச்சிஹா தோத்ததா நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? வெற்றியாளர்கள் மட்டும்தான் ஒரு விஷயத்த பிளான் பண்ணுவாங்க. உண்மையான போட்டி இனிமே தான் தொடங்க போகுது. அவரோட பவரை அடையறதுக்காக மட்டும்தான் அவர் கூட சண்டை போட்டேன். நான் தான் செகண்ட் சேஜ் ஆஃப் தி 6 பார்ட்ஸ். என்ன போல இங்க வேற யாரும் ஒரு சிலர் இசனாக்கிய முழுமையடைய வைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா ஹாஷிராமாவோட சக்தியை அவங்களால கட்டுப்படுத்த முடியவே இல்லை. அமைதிங்கிற ஒரு விஷயமே போலியானது. அதே மாதிரி நம்பிக்கைங்கிற விஷயமும் போலியானது. அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க. நருட்டோவால இந்த உலகத்துல அமைதியையும் நம்பிக்கையையும் கொண்டு வர முடியுங்கிற போலியான விஷயங்களை தான் நாகட்டோ நம்பினான். யாருமே காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லையே. இதோட என் காலம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நருட்டோ, நீ நிச்சயமா சாதிப்பேன்னு உன்னை நான் நம்புறேன். ஹிடன் ரெயின் வில்லேஜோட நிக்காத மழையும் இப்ப நிக்க போகுது. இதுக்கு என்ன அர்த்தம்? யாஹிகோ நகாட்டோ அவங்களோட குறிக்கோள் நிச்சயம் நிறைவேறும். நானும் நருட்டோவை முழுசா நம்புறேன். அது அவன் கண்டிப்பா நிறைவேறும். அவனால இங்க அமைதி நிலைநாட்டப்படும். அடிக்கிறாளமா? அதுதாங்க
பொருளாதாரத்துக்காக தடிக்கிறாளே. அதுல ஒரு சரிங்க வந்து இதாயிடுச்சு, பிளாக் ஆயிடுச்சு. ஆமா. பவர் போயிடுச்சு இந்த இவனுக்கு மாதிரி, டான்ஸுக்கு மாதிரி. என்ன நீ இருள்னு குறிப்பிட்ட, அதுக்கான அர்த்தம் என்னன்னு அவனுக்கு புரிய வைக்கிறேன். அதே மாதிரி மினுமினுத்துக்கிட்டு இருக்கிற உன்னோட ரெயின்போ பிரிட்ஜையும் அதே இருளுக்குள்ள சாம்பலாக்குற. என்னோட கெஞ்சிட்சு மூலமா அந்த ரெனிங்கன் எங்க இருக்குங்கிறத உன் வாயாலேயே உன்னை சொல்ல வச்சு அதுக்கப்புறம் உன்னையும் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன். பாவி, ஐயோ ஏதாவது பண்ணுங்கடா, யாருமே வரமாட்டேங்கிறாங்க இந்த நேரம் காப்பாத்த. ஐயோ சாவடிச்சிட்டாங்க. இல்ல இதுக்கு கொண்டு போயிட்டானேங்க, கொண்டு போயிட்டானா? ஓ இதுதான் அந்த இடமா? ஐயோ இங்கதானே இருக்காங்க, இதான் வந்துட்டானே. உசுமாக்கி கிளான்ல உன்னோட அடையாளமா இருந்த சிவப்பு முடி வெள்ளையா மாறி நீ பவர்ஸ் அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணதுக்கான ஒரு சாட்சியா மாறி இருக்க. எனக்கு நீ துரோகம் செஞ்சும் என்ன பார்த்து சிரிக்கிறல்ல நீ. ஐயா தூக்கிட்டு போயிட்டேன். ஐயா கண்ணு போச்சே, இவன் கண்ணு போயிடுச்சுன்னா போச்சே, முழுச்சாவே. அந்த வேலை முடிஞ்சிருச்சு, இனி கிளம்ப வேண்டிய. இவனை மட்டும்தான், நாட்டோ மட்டும்தான், இவன் தேவையில்லை. போயிட்டு கிளம்பிட்டாளே. ஐயா அவ வேற செத்து போயிட்டா. இல்ல இருக்கா, செத்துட்டாலும். ஆமாங்க செத்துட்டாங்க. இது ஒருவேளை நறுக்கோட்ட போகுமோ? மட்டும்தான் இருக்கா, அது நடுவுல இருக்கா, நாகட்டோ இடது பக்கத்துல இருக்கா. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இத திருப்பி பார்க்கணுமா? ஒருவேளை நீங்க வெளியே போறீங்கன்னா அப்ப இந்த வெள்ளை கலர் பக்கத்தை திருப்பி வச்சுட்டு போயிடுங்க. சென்சே, இது என்னன்னு எனக்கு சுத்தமா புரியல. நீங்க ஒரு டோட் சேஜ்ங்கிற ஒரே ஒரு காரணத்தினாலதான் இந்த ட்ரெஸ் எல்லாம் கூட நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் இங்க எதுவுமே சரியாகாததுனால இங்க இருக்கிறது நமக்கு சேஃப் இல்ல. யார் வேணா உங்களை தாக்க இங்க வரலாம். நம்ம இங்கதான் இருக்கோங்கிறது நம்ம எதிரிங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க கண்டிப்பா நம்மளை தாக்க வருவாங்க. இது மூலமா எல்லாத்தையும் சுலபமா கணிக்க முடியும், சரிதானே? ஆமா, நான் சொல்ல வந்ததை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். புத்திசாலிதான். நல்ல வேளை நீ யாகிக்கோ மாதிரி இல்ல. எனக்கும் நீங்க சொன்னது புரிஞ்சுது. இந்த ரகசிய பாதை மூலமா போனா அடியில ஒரு ரகசிய அறை, அது மூலமா உங்களால சுலபமா வெளியேற முடியும். சரி வாங்க, இன்னைக்கான ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். இதோட பேரு தான் வாட்டர் இன் ஃபிராக் ஃபேஸ் ட்ரைனிங். அவர் சொன்னது உனக்கு சுத்தமா புரியவே இல்லை. கண்டிப்பா நான் மிகப்பெரிய பலசாலியா வருவேன், இது சத்தியம். அதுக்கப்புறம் வெளியில போனா சிவப்பு வெள்ளைய திருப்பி மொத்தமா மாத்துவேன். ஆனா அப்ப அவ சிவப்பெல்லாம் திருப்பி விட்டா. நீ இந்த உலகத்தை மாத்துறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த டெய்ல மாத்தி வச்சுட்டு வா. ஒரு நிமிஷம் இரு. அப்ப இவங்க கண்ணுக்கு நான் பார்க்க இப்படிதான் தெரிஞ்சிருப்பேனா? ஐயோ பார்க்கவே கன்றாவியா இருக்கு. வேற அசிங்கன் வச்சு அந்த பேப்பரை ஏதாவது தடுக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயம் ஒரு குழந்தைக்கு நல்லது சொல்லி கொடுத்து வளர்க்கிறப்ப நீங்க இன்னும் வேகமா என்னதான் இருந்தாலும் அந்த மறுபடியும் அந்த வளர்ப்பு வீண் போகல பாருங்களேன். சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு நன்றி. உள்ள இருக்கோம் ராயா பாய் கிளம்பிட்டாரு. இது வளர்ந்ததுக்கு அப்புறம் 2 பேர் மட்டும் வெளியில போயிட்டாங்களா? உள்ள இருக்காங்க, ஒருத்த மட்டும் வெளியே போயிட்டேன். அவளுக்கு அப்படியே இது மாதிரி ஓடிட்டு அந்த இறந்தப்ப எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தா நினைவுகள் பூரா அப்படியே ஓடிட்டு என்ன நடந்துச்சு, எப்படி ஆரம்பத்துல இருந்து எப்படி வந்தா. ஆமா ஆமா, எப்படி அக்காவுக்கு எப்படி இறந்தாங்க இவங்க? இவன் இறந்ததுக்கு அப்புறம் அப்படியா? அப்பா மறந்துட்டாரு. இதே உருவாக்குனது, ஒரு டீம் உருவாக்குனது இவங்க. நான் தான் யாஹிகோ, அகாட்சுகியோட தலைவன். ஓ இவங்க மஸ்ட் உருவாக்குனதா? அதட்ட நான் உன்னை மறக்க மாட்டேன். உருவாக்குனதே போட்டுட்டானே. இவங்க என்ன நல்லதுக்காக உருவாக்குனாங்க, அது வேற மாதிரி போச்சு. நம்ம யாருன்னு புரிஞ்சிருச்சு. இனிமே நம்மள குறைச்சி எடை போட மாட்டாரு. 3 பேர் வெளியே போயிட்டாங்க. நம்மளோட ஆர்கனைசேஷன் பெருசாயிடுச்சு. நம்ம இப்ப வேற ஒரு இடத்தை தேடி ஆகணும். இனி நாம இங்க இருக்க போறது இல்ல. இங்கதான் நம்ம எல்லாருக்குமே எல்லாமே தொடங்குச்சு. இன்னில இருந்து நம்மளோட கனவுகளை நினைவாக்குறதுக்கு நம்ம செயல்பட போறோம். அதுக்கப்புறம்
ஏதோ ஒன்று பார்க்குறாங்க. ஒருத்தன் அதான் 3 அவங்க ஐயோ பாம்பு போட்டு விட்டாங்க. இது வந்துட்டாங்க உள்ள. எங்க யாரையும் காணோம். கடைசியில அந்த ரகசிய அறை தான் நம்ம 3 பேரையும் ஓ காப்பாத்திருக்கு. அப்படியே உள்ள என்னதான் இது நம்ம எதிர்பார்க்கலனா கூட அங்கிருந்து நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம். அந்த கீழே அந்த சரி, இதுல வாங்க இந்த போலாம். ஜெராயஸ் நாகட்டும், குணான். அந்த வீட்டுக்கு திரும்ப வருது. அதுக்கப்புறம் நம்ம கனவுகள் நினைவான பிறகு என்னதான் நம்ம தனித்தனியா பிரிஞ்சாலும் திரும்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் ஒரு நாள் கண்டிப்பா இங்க வந்து போவீங்க. சந்திப்போம். ஆன்மா ஃபுல்லா ஒரு இடத்துக்கு வந்துருச்சுங்க. பொறுமையே பாவத்தை. நம்ம வெற்றியை நம்ம ஒண்ணா இங்க கொண்டாடுறோம். இப்ப சரி, ஜெராயா மூணு செஞ்சு பேரோட நம்ம இங்க ஆன்மாவும் வர இங்க வச்சாகணும். ஆமா. நல்ல விஷயம். ஸ்ராயாவும் நன்மை வந்துருங்களா? ஸ்டாயாதான் வரலையே. அது என்னாச்சுன்னு தெரியல. ஸ்டாயாதான் அது பாடி மறுபடியும் மூஞ்சியை மூடிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தாமதமானாலும் உங்களோட கண்கள் இன்னும் அப்படியே அற்புதமா செயல்படுது. வா கிளம்பலாம். நான் சொல்ல மறந்துட்டேன், இப்பதான் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. என்ன தகவல் அது? கிசாமே கிட்ட இருந்து ஒரு இன்டெல் கிடைச்சிருக்கு. நைன் டெயில்ஸ் எங்க இருக்குங்கிற தகவல் இதுல அடங்கி இருக்கு. போச்சுடா. எல்லாமே ஆமா, நமக்கு இந்த சாதகமா நடக்க அதை கொண்டு வந்து ஆரம்பிச்சிடுச்சுன்னு கொடுத்துட்டாங்கடா. நினைக்கிறேன். ஓ, கிசாமே தான் தகவல் அனுப்புனானா? கிசாமி. சரி நாட்டோட வாங்க, கண்ணையும் 9 மாத்திட்டேன். சிறப்பிடிக்க ஆமா போகலாம். கிளம்பிட்டாங்க. 9 டேஸ் பிடிக்கும் பாவம். நீ என்ன பண்ண போறாங்களோ எனக்கு முடிஞ்சு போச்சு. ஐயோ எனக்கு ரொம்ப மன கஷ்டமா போச்சே. இருந்த ஒரே ஒரு போனானே அவளையும் கொண்டுட்டாங்க. அவளையும் காலி அடிப்பிட்டானே. நாட்டோட கண்ணையும் எடுத்துட்டாங்க. ஆனா எப்படி சமாளிக்க போறேன் நருட்டோ பார்க்கலாம். கிளம்பிட்டாங்களே நைட்டோவை பிடிக்கிறதுக்கு. ஆமா. 9 டேஸ் பிடிக்கிறது அதுதான் கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. மாதரா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கேன்.